நம்ம சென்னையில் வெயில் எப்போ அடிக்கும் மழை எப்போ பெய்யுன்றதுலாம் கணிக்கவே முடியாது. என்னதான் வெதர் ரிப்போர்ட்டில் மழை அப்படி சொன்னாலும் இன்னைக்கு மழையோ பெஞ்சுது வெயில் அடிச்சுது. அப்படி சரி அப்படியே மவுண்ட் ரோட் வழியாக வந்துட்டு இருக்கும்போது சர்ச் பேக் ஆப்போசிட்டில் இருக்க ஜூஸ் ஃபுல்லி இங்கே ஒரு தொண்டைக்கு இதமாக அப்படியே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனலுக்கு நம்ம ஜெனிஃபர் இளமாறன் ஆல்ரெடி இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. டாண்ட்ரஃப்க்கு பெரிய மருந்து எது அப்படின்னா பொடுதலை. அதில் கம்ப்ளீட்டாக அவங்களோட ஹேர் கேர் டிப்ஸு அண்ட் சீக்ரெட்ஸு, ஸோ ஒரு 18 இன்க்ரீடியன்ஸ் உள்ள ஒரு ஆயில் அவங்க யூஸ் பண்ணது, ஸோ இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இப்போது 30 இன்க்ரீடியன்ஸ் உள்ள ஒரு ஆயில், அது என்னன்னு அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட பயணம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஸோ நாங்களும் பார்க்குறோம். ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டான நியூஸ்லாம் உங்களோட உச்சரிப்பில் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் டைம் நீங்கள் கொடுத்த வீடியோஸ்க்கு எங்கள் வியூவர்ஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களோட அந்த ஹேர் கேர் டிப்ஸு, உங்களோட கர்லி ஹேர் வந்து ஸ்மூத்னிங் பண்ணி நீங்கள் அதை இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க விதம் ரொம்ப அழகாகவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போது ஒரு 30 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணி அது நல்லா க்ரோத்தாக இருக்கும், உங்களோட ஸ்மூத்னிங் பண்ணதை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, ஸோ உங்களோட ஹேரை வந்து நாங்கள் பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து ஹேர் கேர் சம்மந்தமாக என்னை இன்டர்வியூ பண்ணது ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் யூடியூப் சேனல் தான். ஸோ அதுக்கப்புறமா நிறைய நான் இன்டர்வியூஸ் கொடுத்தேன். இங்கே கொடுத்த அந்த டிப்ஸ் அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஆயில் பற்றி சொன்னதுக்கப்புறமா நிறைய பேர் என்கிட்ட சோஷியல் மீடியாவில் வந்து கேட்டாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. நிறைய வாண்டட் இருந்தது. பட் ஃபஸ்ட்டு எனக்கு அதில் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இந்த ஜாபே ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நிறைய பேர் வாண்டட் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட சைடில் சும்மா ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய வாண்டட் வந்தது. சரி, ஓகே, பிஸ்னஸாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு அந்த மூலிகைகளுடைய பயன் என்ன, அந்த மூலிகை எப்படி இருக்கும், சென்னைக்குள்ளே எங்கே கிடைக்குங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ நமக்கு ஓரளவுக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்கிறதுனால நம்மளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அதை ஒரு ட்ரூவாக அந்த வேல்யூவை நம்ம கொண்டு போய் சேர்க்கணுமோ அதே ப்ரொபோர்ஷனில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட தாட்டாக இருக்கும். ஸோ நான் அப்படி தான் இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெறும் ஹோம்மேடாக போயிட்டுருக்கிறதே வந்து சஜஸ்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அடுத்த கட்டம் அப்படிங்கிற நகர்வு வந்து நம்ம அப்ரூவல் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அதுவாக தான் இருக்கும். ஸோ முதல்ல இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் இந்த ப்ராடக்ட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம சேனல்லேருந்தே கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பாக இந்த சேனலில் உங்களோட ஆயிலுக்கு நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ உங்களோட அந்த ஸ்மூத்னிங், அந்த ஹேரோட ஹெல்த்தினஸ் வந்து அந்த ஆயிலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, கரெக்டாக? கண்டிப்பாக. ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து அப்படியே லைனாக ஒரு அப்படியே படிக்கலாமா? ஷியோர். ஆக்சுவலி நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் ப்ரிப்பரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா கோகோனட் ஆயில் இப்போ நிறைய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சல்ஃபர் சேர்த்து அந்த கொப்பரை தேங்காய் வாங்கி தான் மரச்செக்கில் ஆட்டினாலுமே சல்ஃபர் சேர்த்ததா சேர்க்காததா அப்படிங்கிறதே இன்னும் நிறைய பேருக்கு அவேர் இல்லை. ஸோ நம்ம வந்து வாங்கக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய் சல்ஃபர் சேர்க்காத சுத்தமான தேங்காய் எண்ணெய், மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கருவேப்பிலை அது எல்லாருக்குமே தெரியும். கருவேப்பிலை, மருதாணி, கரிசலாங்கண்ணி, கீழா நெல்லி, அருகம்புல், நெல்லிக்காய், ஆவாரம்பூ, ஆவாரம் இலை, முருங்கை இலை, அரைக்கீரை, வெந்தயம், பொடுதலை. இந்த பொடுதலை பற்றி ஆக்சுவலி நான் போன இன்டர்வியூவில் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன். அது சிட்டிக்குள்ளே எங்கேயுமே கிடைக்கல. ஆக்சுவலி நம்ம வீட்டில் வச்சு நம்ம வளர்த்துட்ருக்கோம். இப்போ அது ஆலம் விழுது, பாதாம், குப்பமேனிங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியான ப்ரொபோர்ஷன் லெவல். நம்ம அந்த ரிசர்ச் பண்ண லெவலில் இருந்து நம்ம அதை அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்ருக்கோம். இப்போ நான் சொன்ன இந்த மூலிகை எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, நாட்டு மருந்து கடையில் போனால் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரியும், எதுவுமே காஞ்ச இலையாக நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கி சேர்க்கலை. எல்லாமே பச்சை இலையாக தேடி அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தான், அப்படியே நம்ம ஒன்றும் வந்துட்டு அந்த காம்பு தண்டோடலாம் எதுவுமே போடலை. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ப்ராப்பராக நம்ம அதுக்கப்புறம் தான் அதில் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் அந்த ப்ரொப்போர்ஷன்ஸ், ஏன்னா உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கிறது அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரொப்போர்ஷன் லெவலுமே ஆட் பண்ணுறோம். இந்த ஹேர் ஆயில் வந்து எதுக்கு அப்படின்னா மல்டிப்புளாக நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் க்ரோத்,
ஒயிட் ஹேர், அதாவது இளநரை இருக்கிறவங்களுக்கு ஹேர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌன் ஆகும், அதுக்கப்புறம் பிளாக்காக மாறும். டேண்ட்ரஃப் வராது, ஸ்ப்ளிட்டன் சரியாகும். ஏன்னா நம்ம மாதுளை சாறு, சீமகத்தி எல்லாமே போடுறோம். அதனால் வந்துட்டு இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ். ஸோ அது எல்லாமே சரியாகும். ஸோ மல்டிப்புளாக இந்த ஒரு ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ஷியோர் ரிசல்ட் இருக்கும். இது என்னதான் இது வந்து நேச்சுரல்னாலுமே, ஸோ நேச்சுரலில் வந்து ஒரு சில விஷயம் லைக் நிறைய பேருக்கு ஒத்துக்காது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கத்திரிக்காய் வந்து எல்லாருக்குமே சாப்பிட்டா ஒத்துக்காது. இப்போ இதில் 30 இன்க்ரீடியன்ஸுமே வந்து எல்லாருக்குமே ஒத்துக்கோன்னு உங்களால்? கண்டிப்பாக எல்லாருக்குமே உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா நம்ம கற்றாழை சேர்க்குறோம், சின்ன வெங்காயம் சேர்க்குறோம், வெந்தயம், இது எல்லாமே வந்து நல்ல கோல்டான கண்டென்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட ஆயில் வாங்கும்போதே நம்ம சொல்லி தான் நம்ம எல்லாருக்குமே இப்போ ஹோம்மேடாக கொடுத்துட்ருக்கிறதுலேயே நான் கொடுத்துட்ருக்கேன். என்ன சொல்லுவேன்னா, நைட் வச்சுட்டு காலையில் தேய்ச்சிக்கோங்க. உடம்பு ஓரளவு வந்து உங்களுக்கு ஹீட் பாடினா அக்செப்ட் பண்ணிக்கும். இல்லை சைனஸ் வீசிங் இருக்கிற மாதிரினா ஒரு 1 hour வச்சுட்டு மசாஜ் பண்ணிவிட்டு உடனே ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது. இல்லை ரொம்ப வந்துட்டு உடம்பு ஹீட்டாக இருக்கும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்குலாம் தேய்ச்சி அனுப்புறது. ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அவங்களோட பாடி விஷயங்கள் பற்றி கேட்டுட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போது இந்த ஆயிலுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறமா எதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறோம்? ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. பி ஃப்ராங்க், நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் வந்து நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், பட் நான் அது ஃபாலோ பண்ணுறதில்ல. ரீசன் வந்து நான் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கிறதால அவங்க சஜஸ்ட் பண்ண அந்த ஷாம்பு கண்டிஷ்னர்லாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது இது மெயின்டைன் பண்ணணுன்னா. என்ன கேட்டால் பெட்டர் வந்து பிளாக் கலர் சன்சில்க் ஷாம்பு ஆர் சீகக்கா. ஏன்னா நம்ம இப்போ சீகக்கா ரெடி பண்ணி கொடுக்கல, இன் ஃப்யூச்சரில் அது பண்ணுற ஐடியா இருக்குது, பட் இப்போதைக்கு பண்ணலை. கேட்டால் அந்த சன்சில்க் பிளாக் கலர் அது வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மற்ற ஷாம்ப்ஸோட கம்பேர் பண்ணி. ஆயிலோட டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்? நம்ம இதில் விளக்கெண்ணையும் ஆட் பண்ணுறதுனால இதோட திக்னஸ் அதிகமாக தான் இருக்கும். ஓரளவுக்கு நமக்கு தெரியும்ல, தலையில் நுர வந்துச்சு அப்படின்னாலே இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சுனாலே ஆயில் போயிடும்னு அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங்காக நிற்காது. வீக்லி எத்தனை டைம் ஆயில் அப்ளை பண்ணலாம்? வீக்லி ட்வைஸ், நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங்கில் வாஷ் பண்ணுங்கள். இல்லை 1 hour நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஆல்டர்னேட் டேஸ் நாம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வீக்லி 3 days கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் ஆயில் வந்து நிறைய பேர் எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னா, அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் டே வச்சுருப்பாங்க, 2 days இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கும், என்னோடய உடம்பு டெம்பரேச்சரை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சொல்யூஷனாக தான் இருக்கும். ஏன்னா பாடி டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும்போது நான் பிஃபோரே சொல்லியிருப்பேன், ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். முடி கொட்டுற இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுறோம், ஒரே இடத்துல இருக்கும், ஏசியில் அதிகமாக இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் உடம்பு ரொம்ப கூலிங்காக இருக்கும். பட் ஆயில் தேய்ச்சிட்டு ஏசி யூஸ் பண்ண வேணாங்கிறது தான் என்னோடய சஜஷனாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க, என்னென்னா ஆயில் தேய்ச்சா எனக்கு வந்து சளி பிடிச்சிரும் அப்படின்ட்டு. ஏசி யூஸ் பண்ணுறோம், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம், ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக கண்டென்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் அந்த ஆயில் அப்ளை பண்ணுற டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ ஜெனிஃபர், நீங்கள் அந்த 30 இன்க்ரீடியன்ஸ் கொண்ட ஒரு ஆயில் சொன்னீங்களே, ஸோ அந்த ஆயில் நம்ம மக்களுக்காக அப்படியே காட்டலாமா? ஆக்சுவலி இந்த ஆயில் தான் இதில் ஸ்மெல்லுக்காக கூட நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணல, ரா ஸ்மெல்லில் தான் கொடுத்துட்ருக்கோம். 0.1% கூட அதில் கெமிக்கல் இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க அதில் ஸ்மெல் ஆட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இன் ஃபியூச்சர் வந்து நிறைய வாண்டட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஸ்மெல் நேச்சுரலாக அதுக்கு எப்படி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோ, ஸோ அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ண உடனே நம்ம வந்து சேல்ஸ்க்கு கொண்டு வரது கிடையாது. அது பர்டிகுலர் கொஞ்சம் நாள் வச்சுருந்து அதை கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணணும், இல்லைனா ஃபங்கல் வந்துடும். அதுக்கப்புறம் ஆயில் ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. சாலிடாக இந்த ஆயில் வந்து 1 year வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆயில் வந்து 1 year வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதை நீங்கள் நிறைய டெஸ்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. அதான் டெஸ்ட் பண்ணி நீங்களே உங்களை ஹேர் வந்து ஷோ பண்ணிட்டீங்க. ஸோ ஹேர் வந்து நான் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இப்போ நீங்கள் இந்த ஆயில் 30 இன்க்ரீடியன்ஸ் கொண்ட ஒரு ஆயிலை நீங்கள் மட்டும்தான் மேட் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு சப்போர்ட்டாக யார் இருக்கா? என்னாலலாம் கண்டிப்பாக போய் இன்க்ரீடியன்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. பட் நான் பண்ணும்போது கூட இருப்பேன், கண்டிப்பாக மம்மிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நானும் அம்மாவும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி இந்த எண்ணெய் காய்ச்சும் போது கூட வீட்டில் இருக்கிற பெரிய பாத்திரத்துலேயே சிம்பிளாக முடிச்சிடலாம் சில்வர் பாத்திரத்தில் அப்படின்னு சொன்னப்போ அவங்க அதை அக்செப்டே பண்ணலை. என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா பாரம்பரியமாக நம்ம எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இரும்பு கடாய் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணி, ஸோ அப்படி தான் சின்ன சின்ன விஷயத்தில் கூட காம்ப்ரமைஸ் ஆகிறது கிடையாது. க்ளீன் பண்ணுறதுலேருந்து எவ்ரிதிங் எல்லாமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் நான் என் ஓன் யூஸ்க்கு நான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணால் எப்படி பண்ணிட்டு இருப்பேனோ. ஏன்னா நம்ம கஸ்டமருக்குன்னு கொடுக்கும்போது அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆமாம் அதில் வந்து நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அதனால சின்ன சின்ன விஷயங்களுமே ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற அந்த இடம் தெரியுமா? அது சொல்லலாம். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரே டைமில் கிடைச்சிடாது. சில ஐட்டம்ஸ் எல்லாம் பக்கத்தில் நம்ம சேர்த்து வாங்கிக்கலாம்.
ரெட் ஹில்ஸ் இந்த மூலையில் இருக்குன்னா பல்லாவரம் அந்த மூலையில் இருக்கும். ஸோ அப்படி தான் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ரெகுலராக நம்ம வாங்குறவங்க கிட்ட சொல்லி அனுப்பி எனக்கு இது வேணும், இவ்வளோ எனக்கு ப்ரொபோஷனில் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம அளவு சொல்லி நம்ம அப்படி கேட்டு தான் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு சிலது வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை நமக்கு தோட்டம் வச்சு நம்ம வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணுறீங்க? லைக் கத்தாழை இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே கத்தாழை இதெல்லாமே நம்ம வீட்லேயே இருக்குது. பொடுதலை வந்து ஸ்பெஷலாக நம்ம வீட்லேயே தான் வச்சு நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். ஏன்னா பொடுதலை சிட்டிக்குள்ளே எங்கேயுமே கிடைக்கல, அதனால நம்ம வீட்டில் வச்சு தான் அது வளர்த்து. அது வளர்க்குறதுக்கு என்ன இப்போ நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், நான் எப்படி வளர்க்கலாம்? அது ஏதாவது சீட்ஸ் ஷாப்பில் போய் வேணால் கேட்டு பாருங்கள். எனக்கு தெரியல அதை பற்றி. நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது சிட்டிக்குள்ளே கிடைக்கலையே அப்படின்னு எங்கள் ஊரில் அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கிட்ட இருக்கும். அப்புறம் எடுத்துகிட்டு வந்து தொட்டியில் வச்சா தான் இது இப்போ நல்லா தலைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஆயிலுக்கு நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பீங்க? அந்த ப்ரைஸ் என்னன்னு சொல்லலாமா? ஆக்சுவலி ஆயிலோட ரேட் வந்து நம்ம 1 லிட்டர் 800 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம், ½ லிட்டர் 400 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலோட நேம் சொல்லி வரவங்களுக்கு 1 லிட்டருக்கு 13% ஆஃபர் கொடுக்குறோம், ½ லிட்டருக்கு 8% நம்ம ஆஃபரில் போட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுறவங்க வந்து HCS 13 1 லிட்டர் வேணும்னா HCS 13 ஆஃபர்ஸ் கோட் சொல்லி நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு 13% நாங்கள் ஆஃபரில் கொடுப்போம். ½ லிட்டர் ஆர்டர் பண்ணும்போது HCS 8 அப்படிங்கிற கோட் சொன்னீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஆயிலுக்கு ஆஃபர்லாம் கொடுத்தீங்க, ஓகே. 30 இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொன்னீங்க, ஆனால் 15 தான் சொன்னீங்க. சரி, வீடியோட கடைசியாக சொல்லுவீங்கன்ட்டு உங்ககிட்ட ஆக்சுவலி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லையா, முடிஞ்சால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கும் பிஸ்னஸ் சீக்ரெட்னு ஒன்று இருக்கும்ல. ஓகே, ஸோ அதனால் 15 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மக்களுக்கு தெரியும். மீதி 15 இன்க்ரீடியன்ட்ஸு அப்கமிங்கில் லேபிளில் ஏதாச்சும் வரும். லேபிளில் வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் டைம். நம்ம ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் வியூவர்ஸ்க்காக ஜெனிஃபர் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான காண்டாக்ட் அவங்க சொல்லுவாங்க. 9884732587. சூப்பர். 9884732587. அண்ட் ஃபைனலி இப்போ ப்ராடக்ட்டை வந்து அவங்க வாங்குறாங்க, ஓகே. இது ஷிப்பிங் சார்ஜெலாம் ஏதாச்சும்? சிட்டிக்குள்ளே சென்னைக்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்குறவங்களுக்கு 70 ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ். ஓகே, சூப்பர். சரி, ஒரு ரீசனபிளான இது. அதர் டிஸ்ட்ரிக்ட்னு போது நம்ம கொடுக்கலாம். ஓகே, தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சைனிங் ஆஃப் விஜய் தர்ஷன் அண்ட் செய்தி வாசிப்பாளர் ஜெனிஃபர் இளமாறன். பாடி வாஷ் பவுடர், அந்த பவுடரில் வந்து கிட்டத்தட்ட 25 ஐட்டம்ஸ்க்கு மேலே நம்ம ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி மார்னிங் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு நான் நினச்சி ஆரம்பிக்கும் போது இது பெரிய அளவில் போகாது அப்படின்னா அந்த ஹெல்த் மிக்ஸ்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இருக்காங்க. கோகனட் ஆயில் சோப் கொடுத்துட்ருக்கோம். சோப், ஆமாம்.